திமுக கூட்டணியில் கருத்து முரண்கள் இருந்தாலும் கூட கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படை நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்கும் அவர்தம் குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகையை உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை 6 லட்சம் ரூபாயில் இருந்து 8 லட்சமாக உயர்த்தியும், அதேபோல தமிழகத்தைச் சேர்ந்த பல மீனவர்கள் இலங்கையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு அவர்களை பிரிந்து வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் அவர்தம் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை நாளொன்றுக்கு வழங்கப்படும் 350 ரூபாயை 500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும் பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையம் வரை இயக்கப்படும் என்கிற நடைமுறை இன்றிலிருந்து அமலுக்கு வந்துள்ளது. தாம்பரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு தென் மாவட்டங்களில் இருந்து தாம்பரம் வரை இயக்கப்பட்ட பேருந்துகள் இன்று முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் 18ஆம் தேதி முதல் அரசு மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். இது குறித்து அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழு தலைவர் டாக்டர் எஸ். பெருமாள் பிள்ளை கூறும்போது, சுகாதாரத்துறையில் தமிழகம் முன்னணி மாநிலமாக உள்ளது. ஆனால் அரசு மருத்துவர்களின் பணிச்சூழல் இங்கு ஆரோக்கியமானதாக இல்லை. இளம் மருத்துவர்கள் உயிரிழப்பு அதிகமாக நிகழும் மாநிலமாக தமிழகம் உள்ளது. மற்ற மாநிலங்களில் எம்பிபிஎஸ் மருத்துவர்களுக்கு தரப்படும் ஊதியத்தை விட 40,000 ரூபாய் குறைவாக இங்குள்ள மருத்துவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு அருகே தமிழக மீனவர்கள் மீன்பிடிப்பதை இலங்கை அனுமதிக்கும் வகையில் புதியதொரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்புக்கு விகிதாசார அடிப்படை எனும் நடைமுறை முற்றிலும் பொருத்தமற்றது என்று திமுக எம்பிக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் முதுநிலை மற்றும் உயர் சிறப்பு மருத்துவ மாணவர்களுக்கு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட சீரான அவசரகால சிகிச்சை பயிற்சிகளை வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு டாக்டர் எம்.ஜி.ஆர். மருத்துவ பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதேபோன்று எலிக்கொல்லி நச்சு மருந்துகளை உட்கொண்டவர்களுக்கு பிளாஸ்மா அணுக்களை மாற்றி சிகிச்சை அளிப்பதற்கான பயிற்சி படிப்பும் தொடங்கப்பட்டுள்ளது. ஆரியர்கள் என்பவர்கள் ஆசிரியர்களைப் போன்று தலை சிறந்தவர்கள், அனைவருக்கும் பல்வேறு சிறந்த கருத்துக்களை கற்பிப்பவர்கள். ஆனால் ஆரியர்கள் என்பவர்கள் வந்தேரிகள் என்ற தவறான கருத்தை தமிழக மக்கள் மனதில் திணிக்க ஈவேரா முயற்சி செய்தார். தமிழகத்தில் சிலர் ஆரியர்களை தவறாக சித்தரித்து நூல்களை எழுதியுள்ளனர். அதன் மூலம் தமிழக மக்கள் மனதில் ஆரியர்கள் குறித்து நச்சு விதையை பரப்புகின்றனர். இனி சிந்து சமவெளி நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி நதி நாகரிகம் என்றுதான் சொல்ல வேண்டும். சிந்து சரஸ்வதி நதி நாகரிகம் என்பது அமைதி மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்துகிறது. தமிழும் சமஸ்கிருதமும் தான் இந்தியாவில் உள்ள மிகவும் பழமையான மற்றும் தொன்மையான மொழிகளாகும். ஆனால் தற்போது நமது நாடு மொழி வாரியாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டின் ஒற்றுமைக்கு எதிராக உள்ளது என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். தமிழகத்தை திமுக அரசு கடன்கார மாநிலமாக மாற்றியுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழகத்தின் மீது அக்கறை இருந்தால் மத்திய அரசிடம் கேட்டு நிலுவையில் இருக்கும் நிதியை பெற்றுத்தாருங்கள் என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் மீது உங்களுக்கு உண்மையில் அக்கறை இருந்தால் உங்கள் கட்சியின் அமைச்சர்களிடம் கேட்டு தமிழகத்திற்கு நிலுவையில் இருக்கும் கல்வி, 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்டவற்றிற்கான நிதியை பெற்றுத்தாருங்கள். கடந்த 3 ஆண்டுகளில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தலைமையில் மாநிலம் அடைந்திருக்கும் வளர்ச்சியை மத்திய அரசின் பொருளாதார அறிக்கை பாராட்டி இருக்கிறது என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் 15 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த அவரது சித்தப்பா உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தேனி ஆண்டிப்பட்டியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இரட்டை இலை சின்னம், பொதுச் செயலாளர் பதவி ஆகியவற்றை தனது கையில் வைத்துக்கொண்டு அதிமுகவை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பலவீனப்படுத்தி வருகிறார். வழக்குகளில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு திமுக அரசுக்கு அவர் சுயநலமாக அதிமுகவை பயன்படுத்துகிறார்.
பணபலம், படைபலம், இரட்டை இலை சின்னம் ஆகியவை இருக்கிறது என்று வாயை பொத்திக்கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு காவடி தூக்குபவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் 2026ஆம் ஆண்டுக்கு பின்னர் அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்திற்கு அவர் மூடு விழா நடத்தி விடுவார். லாட்டரி சீட்டில் பரிசு விழுந்ததைப் போல முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டு பதவியை கொடுத்தவர்களுக்கு துரோகம் செய்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி. துரோகத்தை தவிர வேறு எதுவும் தெரியாத அவர் மற்றவர்களை துரோகி என்று பேசுவது நகைச்சுவையாக உள்ளது. இன்னும் சொல்ல போனால் விசுவாசமானவர்கள் எல்லோரும் அவருடைய அகராதியில் துரோகிகளாக தெரிகிறார்கள். வருங்கால அரசியல் வரலாற்றில் துரோகம் என்ற சொல்லுக்கு உவமையாக இருக்கக்கூடிய பெயர் என்றால் அது எடப்பாடி பழனிசாமியாகத்தான் இருக்கும் என்றும், பொது இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் வாய்க்கு வந்ததை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி வருவதாகவும், அவரது பேச்சை அருகில் உள்ள பெண்கள் எப்படி சகித்துக் கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை என்றும், சீமானுடைய பேச்சால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அனைவருக்கும் தலைக்குனிவு ஏற்பட்டுள்ளது என்றும் டிடிவி தினகரன் பேசியுள்ளார்.